வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 7 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு மாலை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் தொடங்கிய மழை அந்த விருதுநகர் மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வந்து செயலிழந்தது. அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் கிள்ளியூர் 43 மில்லிமீட்டர் மழை பொழிந்து செயலிழந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருச்சி மற்றும் அதன் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரியலூர் பெரம்பலூர் அருகே மேகங்கள்லாம் உருவாகி கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் தீவிரமடைந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து பிறகு காஞ்சிபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து செயலிழந்தது. நேற்றைக்கு மாலை அறிக்கையில் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகளுக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் அதிகாலையில் எதிர்பார்க்கப்பட்ட மழை சரியாக 1 மணிக்கு மேல் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலாகவும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்பட்ட மழை திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக கொடுத்திருக்கிறது நல்ல மழைப்பொழிவை. தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. நாச்சியார் கோவில் 74 மில்லிமீட்டரும் உதய மார்த்தாண்டபுரம் 81 மில்லிமீட்டரும் நாகப்பட்டினம் மாவட்டம் செட்டிப்புலம் 65 மில்லிமீட்டரும் திருவண்ணாமலை மாவட்டம் வானாபுரம் 65 மில்லிமீட்டரும் காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலம் 72 மில்லிமீட்டரும் காஞ்சிபுரம் மாவட்டம் பெண்ணாலூர் 65 மில்லிமீட்டரும் மழை பெய்திருக்கிறது. மேலும் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு நீடாமங்கலத்தில் 140 மில்லிமீட்டர் மழை பொழிந்த நிலையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வலங்கிமான்ல 60 மில்லிமீட்டரும் குடவாசல் 50 மில்லிமீட்டரும் பாண்டவையார் தலைப்பு அதாவது கொரடாச்சேரி அருகே 49 மில்லிமீட்டரும் திருத்துறைப்பூண்டியில் 29 மில்லிமீட்டரும் நன்னிலம் 27 மில்லிமீட்டரும் மன்னார்குடி 19 மில்லிமீட்டரும் முத்துப்பேட்டை 17 மில்லிமீட்டரும் நீடாமங்கலத்தில் 10 மில்லிமீட்டரும் மழை. திருவாரூர் மட்டும் நனைக்கும் மழை 2 மில்லிமீட்டர். அதிகபட்சமாக வலங்கிமானில் 60 மில்லிமீட்டர். இப்படி நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் மழை பொழிந்திருக்கிறது. தஞ்சாவூர் வடக்கில் இன்னும் பல பகுதிகளில் கிடைக்கப்பட்டது. நாச்சியார் கோயில் 74 மில்லிமீட்டர், உதயமார்த்தாண்டபுரம் 81 இதெல்லாம் இருக்குது. திருவாரூர் மாவட்டத்தில் அதிகாரப்பூர்வ மழைமானி புதிதாக சோதனை அடிப்படையில் நிறுவப்பட்டிருக்கிறது. கிராமப்புறமாகிய உதயமார்த்தாண்டபுரம் 81 மில்லிமீட்டர். இன்னும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. அது முழுமையாக அறிக்கை கிடைத்த பிறகு அறிவிக்கிறேன். இப்போ சற்று முன் கிடைத்த 2-3 தகவல். மதுராந்தகத்தில் 39 மில்லிமீட்டர் மழை, சென்னையில் மேடவாக்கம் 24 மில்லிமீட்டர். குறைவான மழையாக இருந்தாலும் அங்கும் மழைப்பொழிவு தான். அடுத்தபடியாக கிடைக்கப்பட்ட மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலை 31 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அந்த மாவட்டத்தில் இன்னும் நிறைய இடங்களில் மழைப்பொழிவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு 17 மில்லிமீட்டர், கடவனூர் 14 மில்லிமீட்டர், திருக்கோவிலூர் 14 மில்லிமீட்டர், மணலூர்பேட்டை 13 மில்லிமீட்டர் மழை. அடுத்த கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் 18 மில்லிமீட்டர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்றைக்கு குறைவான மழை, மதுரையிலையும் குறைவான மழை. பெரம்பலூர் மாவட்டத்தில் பாடலூர் 23 மில்லிமீட்டர், செட்டிக்குளம் 20 மில்லிமீட்டர். இன்னும் நிறைய இடங்களில் மழை இருந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் 16 மில்லிமீட்டர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் 41 மில்லிமீட்டர், பணப்பாக்கம் 20 மில்லிமீட்டர், சேலம் மாவட்டம் வீரகனூர் 20 மில்லிமீட்டர். மேலும் திருவாரூர் மாவட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது, அறிவித்து விட்டேன். திருப்பத்தூர் மாவட்டத்தில் குறைவான மழை பொழிந்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்திலும் குறைவான மழை. இன்னும் நிறைய மாவட்டங்கள் கிடைக்கப்பெற வேண்டியிருக்கிறது. கடலூர், நாகப்பட்டினம், மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம், நிறைய திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்னும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. எல்லாம் கிடைக்கப்பெற வேண்டியிருக்கிறது. ஓகே, இன்றைய வானிலை அறிக்கைக்குள் போவோம். வானிலை அமைப்பு இன்றிலிருந்து உங்கள் ஊருக்கு எப்பொழுது மழை, கனமழை எப்பொழுது, தீவிர மழை எப்பொழுது, காற்று பகுதிக்கெல்லாம் மழை பொழிவு என்பதை பார்ப்போம். வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் சக்தி புயல் புயலாக செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து விட்டது. இனிமேல் தீவிர தாழ்வு பகுதியாக, அதாவது வெல்மார்க் லோ பிரஷராக செயலிழந்து பிறகு தாழ்வு பகுதியாக மாறிவிடும். அதை பற்றி நாம் கருத்தில் கொள்ளவில்லை, கருத்து கொள்ள தேவையில்லை.
அதேபோல் இமயமலை பகுதியை நோக்கி சென்ற காற்று சுழற்சியும், அதாவது தாழ்வு மண்டலம் செயலிழந்து தாழ்வு பகுதியாக இருந்தது, இப்பொழுது காற்று சுழற்சியாக செயலிழந்து விட்டது. அது இமயமலை பகுதியை ஒட்டி அப்படியே காஷ்மீர் பகுதியை ஒட்டி நகர்ந்து கொண்டிருக்கு. இதனால் அந்த டெல்லிக்கு வடக்கே உள்ள பகுதிகள் மழைப்பிடிப்பு அதுவும் நிறைவடைந்துடும். இவை ரெண்டும் நிகழ்வும் செயலிழந்த பிறகு இனிமேல் தமிழ்நாட்டுக்கு மழை தான். இதனிடையே தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி உருவாகியிருக்கு. இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடற்பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகியிருக்கு. இன்னொரு காற்று சுழற்சி பார்த்தீங்கன்னா ஒடிசா மற்றும் மியான்மர் கரையை ஒட்டி, அதாவது வடக்கு வங்கக்கடற்பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகியிருக்கு, மேலடுக்கு சுழற்சி. இது இரண்டு ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வரக்கூடிய 9ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு மேலே வந்து நீடிக்கும். இப்போவே ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருக்கிற காரணத்தினாலே இதனாலேயே மழைப்பிடிப்பு தொடக்கம் போகிற நிலையில் வரக்கூடிய நாட்களில் மேற்கு மாவட்டங்கள்லாம் இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்கள், மழை பெய்யாத ஊர்கள் எல்லாம் மழை பெய்ய போகிறது என்கின்ற மகிழ்ச்சியான தகவலுடன், வேதாரண்ய பகுதியில் எதிர்பார்த்த மழை நேற்று இரவு பெய்திருக்கும். ஒருவேளை ஒரு சில இடங்களில் குறைவாகவோ ஒதுக்கியும் இருந்தால் இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய நாட்களிலும் அந்த இடத்துல மழை இருக்கு. இனிமேல் இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கு தான் அதிக மழைப்பிடிப்பு இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் இன்றைய மழைப்பிடிவு இன்றைக்கு காலை இப்பொழுது பார்த்தீங்கன்னா டெல்டாவில் பெய்து கொண்டிருந்த மழைப்பிடிவு தற்பொழுது பார்த்தீங்கன்னா அது கோடியக்கரை முனையை ஒட்டி கொஞ்சம் மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிராமப்பட்டினம் உள்ளிட்ட தஞ்சாவூர் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும், பேராவூரணி உள்ளிட்ட தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளிலையும், அதனை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலையும் மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கு. இந்த மழைப்பிடிப்பு காலை பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் அப்படியே விலகிவிடும். பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைய மழைப்பிடிவு காலையில் ஒரு தொண்டி வரைக்கும் கூட மழைப்பிடிப்பை கொடுக்கலாம். கொஞ்சம் குழப்பிக்கொண்டேவும் 10 மணி வரை இருக்கும், 10-11 மணி வரைக்கும் குழப்பிக்கொண்டே இருக்கும். ஆனால் மழைப்பொழிவு பெரிதாக இருக்காது. ஏற்கனவே நேற்று இரவு நள்ளிரவுக்கு பிறகு பெய்த மழை தான் அதிகபட்ச மழை, படிப்படியாக குறையும், குழப்பம் இருக்கும். இன்றைக்கு மதியமே மழைப்பொழிவு தொடங்க போகிறது. ஒட்டுமொத்த கடலோரம் சென்னை உட்பட கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில் ஒரு காற்றுடன் மழைப்பொழிவை கொடுத்த பொழுது விமான போக்குவரத்து கூட பாதிக்கப்பட்டது என்ற நினைவு இருக்கலாம். அதே போல ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கு சென்னைக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்றைய மழைப்பொழிவு மதியம் 2 மணிக்கே தொடங்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் தாமதம் அடைந்தால் கொஞ்சம் 3-4 மணிக்குள்ள வந்துடும். கண்டிப்பா சென்னைக்கு முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு இருக்கு. டெல்டா மாவட்டங்களுக்கும் முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு இருக்கு. மதியம்னா மதியம் 1 மணி 2 மணிக்கே தொடங்கிடணும். நீங்க அவசரப்பட்டு இந்த அறுவடையை நிறுத்திவிட வேண்டாம். இப்பொழுது நெல் அதாவது ஈரப்பதமாகி விட்டது மழையின் காரணமாக. காய்ந்த பிறகு அறுவடை செய்வதென்றால் தினசரி இனிமே நைட்டு இரவு நேரம் மாலை நேரம் மழைப்பிடிப்பு இனிமேல் எல்லா நாளும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனால 2 நாள் இடைவெளி கிடைக்கும். ஒரு நாள் முழுவதும் இடைவெளி கிடைக்கும் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் இனிமேல் எல்லா நாளும் மழை தான். முதல் நாள் மழை பெய்திருந்தால் அந்த மழை ஈரம் காய்ந்த பிறகு உங்களுடைய அறுவடையை உடனடியாக தொடக்கி விடணும். மாலைக்குள் அறுவடையை முடித்து விடணும். முடிந்தால் வைக்கோலை சேமித்து மேடான பகுதிகளில் காய போடுங்க. இப்படியாவது பக்குவப்படுத்தி மீட்டெடுக்க பாருங்கள். ஆனால் 2 நாட்களுக்கு மழை இல்லாதனால் கிடைக்காது. ஒரு சில இடங்களில் எதிர்பாராத விதமாக 2 நாள் இடைவெளி கிடைத்தாலும் அது உறுதியிட்டு 2 நாள் இடைவெளி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால இனிமேல் இன்றைய மழைப்பொழிவு மதியமே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று முன்தினம் மதியமே தொடங்கணும். கோட்டியது மழை நேற்று முன்தினம் நினைவிருக்கலாம். நீடாமங்கலத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பெய்தது. மதியமே தொடங்கணும். மாலை தொடங்கியது கொஞ்சம் தாமதமா. ஆனால் 3 மணி 2 மணி 2:30 ஆங்காங்கே கருக்க தொடங்கி ஆங்காங்கே பொடிய தொடங்கியது. மாலை தான் பரவலாக பெய்தது டெல்டாவில். அதே போல மழைப்பிடிவு இன்றைக்கும் மதியத்துக்கு மேல் மாலையில் இருக்கும். மதியமே குழப்ப தொடங்கிடும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி காற்று சுழற்சி உருவாகி இருக்கிற காரணத்தினால இன்றைய எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய பெரிய இடைவெளி என்பது கிடைக்காது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை கூட சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் திருப்பத்தூரோட வேலூருக்கு வாய்ப்பு கூடுதல், வேலூரை விட ராணிப்பேட்டைக்கு வாய்ப்பு கூடுதல். அதே போல திருவண்ணாமலை மேற்கு விட கிழக்கு கூடுதல். திருவண்ணாமலைக்கும் வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு மதியமே. திருவண்ணாமலை மதியம் இல்லைன்னா கூட மாலை உண்டு. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், புதுச்சேரி, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே, கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் ஆங்காங்கே, தென்காசி மற்றும் விருதுநகர், அதே போல தேனி, மதுரை, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாலக்காட்டு கணவாய்க்கே இன்றைக்கே மதியமே குழப்ப தொடங்கினோம்.
நாளையிலிருந்து மழை உறுதி உறுதி உறுதி. ஈரோடு, நீலகிரி உட்பட கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி எல்லா மாவட்டங்களையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு மதியமே ஆங்காங்கே குழப்பம். கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே மதியத்திற்கு மேலே மாலையில் கண்டிப்பாக மழை இருக்கும். இன்று மாலை மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். பிறகு அந்த மழைப்பொழிவு ஒரு 8-9 மணிக்கு விலகிவிடும். ஆனாலும் நள்ளிரவிலே மீண்டும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை கடலோர தெற்கு பகுதி, புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதி, மதுரை, ராமநாதபுரத்தில் நள்ளிரவிலும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும். இந்த மழைப்பொழிவு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் நேற்றைக்கு இரவு பெய்தது போல டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்கிறது. வடகடலோரம் மயிலாடுதுறையிலிருந்து ஒதுக்கி இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை, பிச்சாபுரம் பகுதிகளுக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு. நாளை அதிகாலைக்குள் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக புதன்கிழமை நாளை 8ஆம் தேதி உறுதியாக காற்று பகுதி, கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு உண்டு என்று சொல்லி இருக்கிறோம். நாளையிலிருந்து 8ஆம் தேதியிலிருந்து என்று நாம் 25-30 நாளை சொல்லிட்டே இருக்கோம். இது நீண்ட கால அறிக்கையில் ஒன்றுதான். இருந்தாலும் இதை உறுதிப்பட 8ஆம் தேதி என்று ஒரு தேதி அறிவித்து மாற்றாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதன் அடிப்படையில் 8ஆம் தேதி இன்றிலிருந்து புதன்கிழமை நாளையிலிருந்து காற்று பகுதி, கணவாய் பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கப் போகிறது. குறிப்பாக பாலக்காட்டு கணவாய் பகுதி, தாராபுரம், ஈரோடு இடைப்பட்ட பகுதி, மதுரை, ஈரோடு இடைப்பட்ட பகுதி, குறிப்பாக திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் இந்த தாராபுரம், குடிமங்கலம், கொங்கல்நகரம், தொட்டம்பட்டி, அதே போல உப்பாறு அணைக்கட்டு பகுதி, குண்டடம், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில், பொங்கலூர் உள்ளிட்ட கோயம்புத்தூர், சூலூர் மற்றும் சுல்தான்பேட்டை, காமநாயக்கம்பாளையம், செஞ்சேரிமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதே போல தென் மாவட்ட காற்று பகுதியாம் விருதுநகர் மற்றும் கோவில்பட்டி, கயத்தாறு போன்ற ராமநாதபுரம் வடக்கு, விருதுநகர் மாவட்ட பகுதி மற்றும் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தோட கயத்தாறு, கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை மழைப்பொழிவு. நாளையிலிருந்து எல்லா நாளும் மழைப்பொழிவு. அதற்கு பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. இப்போ நாளையிலிருந்து இன்றே உருவாகிவிட்டது காற்று சுழற்சி. இனிமேல் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் அல்லது தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் தமிழ்நாட்டை சுற்றி எங்கேயோ ஒரு இடத்துல நிகழ்வு இருந்து கொண்டேதான் இருக்கும் ஜனவரி 26, 2026 வரைக்கும். ஆகவே எங்கோ இடத்துல காற்று சுழற்சி, தாழ்வு நிலை, தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், புயல் என்று படிப்படியாக அது உருவாகி நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் நிறைய நிகழ்வுகள், வலிமையான நிகழ்வுகள்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஆகவே இனிமேல் நிகழ்வு என்பது இல்லாமல் இருக்காது. குறைந்தபட்சம் வளிமண்டல சுழற்சியாவது இருந்து கொண்டு தமிழ்நாட்டிலே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். 8ஆம் தேதியிலிருந்து காற்று பகுதிக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் இதுவரைக்கும் மழை பெய்யாத பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்றால் ஏற்கனவே மழை பொழிந்த பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு உறுதி என்று அர்த்தம். இறுதியில் கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரத்தில் தீவிரமடைந்து கர்நாடகாவிற்கும் ஆந்திராவிற்குமே நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. தெலுங்கானா வரைக்குமே போய் மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படி 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி எல்லா நாளும் மழை உண்டு. எல்லா நாளும் உண்டு. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் எல்லா நாளும் மழை உண்டு. அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை, காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி எல்லாம் உருவாகிடும். அது வரைக்கும் வளிமண்டல சுழற்சி இருந்து கொண்டே இருக்கும். இதிலிடையே மாலை இரவு மழை என்பது படிப்படியாக மதியம் மழையாக இப்பொழுதே சில நாட்கள் தொடங்கிவிட்டு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக எல்லா நாளுமே மதியம் மழை பொழிவு தொடங்கிடும். பிறகு மதியம் 2:30 மணிங்கிறது மதியம் 1 மணியாக மாறிவிட தொடங்கும் நேரம். அப்புறம் 12 மணி ஆகிடும். அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய அந்த 15, 16, 17, 18 தேதியெல்லாம் நெருங்கக்கூடிய நாட்கள் எல்லாம் காலை 12 மணி, 11 மணி, நண்பகல் 12 மணி, காலை 11 மணிக்கே மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கிடும். இது தொடங்கியது முதல் பெய்து கொண்டே இருக்காது. மழை வாய்ப்பு நேரம் மாலை இரவு தான். பகலில் நீங்கள் அறுவடை செய்யலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மழை குழப்பம் தொடங்கிடும். மதியமே குழப்பம் தொடங்கிடும், மதியமே மழை தொடங்கிடும். ஒரு திருப்பம் மழை பெய்தாலும் அது இரவோ நள்ளிரவோ அதிகாலை ஏதாவது ஒரு முறை பெய்தாலும் குழப்பம் என்பது காலையிலிருந்தே தொடங்கிடும். அது 12ஆம் தேதிக்கு மேலே 15ஆம் தேதி, 16ஆம் தேதி எல்லாம் நாள் முழுவதும் குழப்பமாக மாறிடும். ஆகையினால அறுவடையை விரைந்து முடித்திட வேண்டும். வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அறிக்கையை கேட்டுவிட்டு நாளை மறுநாள் அறுவடையை திட்டமிடக்கூடாது. ஒவ்வொரு நாள் எந்த பணியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாள் காலை பணியை தொடங்கும் பொழுது இறுதியாக வழங்கப்பட்ட அறிக்கையை கேட்டுவிட்டு தான் உங்களுடைய பணியை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக இனிமேல் மழைதான். இன்றைக்கு மதியம் உண்டு. படிப்படியாக மழையின் அளவு கூடும், பரப்பும் கூடும். நாளையிலிருந்து காற்று பகுதிக்கும் மழை உண்டு. இதுதான் சுருக்கமும் தலைப்புச் செய்தியும் கூட. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.